பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நமது இயக்குனர் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் நடக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது நாம் பேசுறதுக்காகவே சில விஷயங்களை உருவாக்குறாங்க போல. கண்டென்ட் கொடுக்குறாங்க, கண்டென்ட் கொடுக்குறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. அதில் எனக்கு சமீபத்தில் தாங்க முடியாத ஒரு விஷயம் ஆனால், நான் ஒரு ரஜினி சாரோட ஒரு தீவிர ரசிகன். நானுமே தீவிர ரசிகன். அப்படி தீவிர ரசிகராக இருக்க நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து அந்த மனசில் சட்டார் அப்படின்னு குத்திருக்கோம். ஏன்னா விஷயம் அந்த மாதிரி நெஞ்சில் குத்தி பொழந்து விட்ட மாதிரி இருக்கு. பொழந்து விட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா ஆதவர்ஜுனா அப்படி அந்த மாதிரி ஒரு வேதனையான ஒரு வார்த்தை ஆதவர்ஜுனா பேசுனது. அது தகுதி இல்லாத ஆள், தகுதி இல்லாத ஆள், எவ்வளோ பெரிய ஆளை, எவ்வளோ தகுதி இல்லாத ஆள், வளர்ந்து கெட்டவர் இல்லை ஆதவர்ஜுனா. இந்த வளர்ந்து கெட்டவங்கிறத இதுதானே, அது வளர்ந்த கெட்டவன், வளர்ந்து கெட்டவன். அந்த அளவுக்கு வந்து ரஜினியை வந்து பேசுறதுக்கு 1% கூட தகுதி இல்லை. நீங்கள் கிராமத்தில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது பார்த்துருக்கீங்களா? ஆமாம். லேடிஸ்லாம் அந்த களத்தங்கரையில் உட்காந்து சின்ன கல் இருக்கும், அங்கேயே கிடக்கும். சரி. அதில் அப்படியே தேய்ப்பாங்க, மஞ்சளை உடம்பெல்லாம் பூசுவாங்க, முகத்துக்கெல்லாம் பூசுவாங்க, அப்புறம் குளிச்சுட்டு வருவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மாமனாரோட காசில் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்காரு ஆதவர்ஜுனா. அவர் வீட்டில் வந்து கல் ஒன்று வச்சுருக்காரு, அதில் காலங்காலத்தில் தேய்ச்சி உடம்பெல்லாம் அப்ளை பண்ணி மாமனார் காசு எல்லாம். யார் இவர்? ஒரு டுபாகூர். யாருக்கா தெரியுமா இவரை? இவரை நிறைய பேர் தெரியாது சார். ஆனால் அந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியாது, இல்லை யாருக்குமே தெரியாது. பேசியிருக்காங்களான்னு தெரியல. திலகவதி ஐபிஎஸ் உடைய தங்கச்சி பையன் தான் ஆதவர்ஜுனா அப்படிங்கிறது அது தெரியும். அது சொன்னாங்க. மாவோயிஸ்டா ஆகணும்னு ஆசைப்பட்டவர், ஆமாம், டெரரிஸ்டா ஆகணும்னு ஆசைப்பட்டவர். இப்போ கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்துருக்காரு. கூடி சீக்கிரம் ஆக்கிடுவாங்க டெரரிஸ்டா. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்கெல்லாம் உண்மையிலேயே கட்சியை வழிநடத்துறது தான் வந்தாங்களா, இல்லை அந்த கட்சியை அழிக்கிறதுக்காக வந்தாங்களா? இவர் வந்து அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு வரல, குழி தோண்டி புதைக்கிறதுக்கு வந்தார். அதுதான், அப்படி தான் தோணுது சார். பாலுங்கிணத்துல பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டியம்மான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பாலுங்கிணத்துல கட்சியை தள்ளி விடுறதுக்கு வந்திருக்காரு. இல்லைங்க, இப்போ ரீசெண்டாக அந்த வேலூரில் நடந்த ஒரு மாநாடு எப்படின்னு வச்சுக்கோங்க. வேலூரில் தஞ்சாவூரில் நடந்தது. தஞ்சாவூரில் நடந்த மாநாட்டில் எல்லாம் பேசணும், என்னப்பாடு விவசாயிகளை பற்றி இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை, அப்புறம் விட்டாச்சு. சரி, ஓகே, இனிமேல் விஜய் இந்த மாதிரிலாம் பேச மாட்டோம்னா மறந்துட்டோம். 3 நாள் தானே நம்ம. ஆமாம், 3 நாளில் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆதவர்ஜுனா வந்து என்ன எல்லோரும் மறந்துட்டாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஒரு அறிக்கையில் வந்து பேசும்போதே ரஜினியை எடுத்து பேசுகிறார். ரஜினியை எடுத்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதில், இருங்க நான் அந்த மது பாட்டில் எடுத்துகிட்டு போகிறேன் பேக்கில் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணேன். அதாவது என்னென்னா, வாரம் இவரே கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இல்லை, வாரமாக கண்டென்ட் கொடுக்குறாரு. வெறும் கண்டென்ட் கொடுக்கல. இந்த ரஜினி எதிர்த்து பேசுகிறேன், என்னடா 4-10 ஓட்டு விழுந்துரும் போல், எப்படி இருந்தாலும் ஒரு 10 இடம் 10 சீட் பிடிப்பாங்க போலையே, இப்படியா சொல்கிற? இந்த வரேன்டா, நான் மைக்க பிடிக்கிறேன்டா, நாளைக்கு பாடுறா கலவரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று சார். அதாவது 20 பயந்து வந்து ரஜினி வந்து டிஎம்கே மிரட்டினாங்க. அதனால தான் ரஜினி அரசியலுக்கு வந்தான் போயிட்டாரு, பயந்தாங்கோழி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டார். இல்லைங்க, 25-30% கிட்ட வந்து எப்படியும் வந்து வந்துடும் டிவிக்கேங்கிற மாதிரிலாம் பேசி சொன்னா. 25-30% இல்லைங்க, அவங்க வந்த ஃபோர்ஸில் அப்படி இருந்தது. புதிய கட்சி பயங்கரமான எந்த ஃபோர்ஸ்லையுமே அப்படி 25-30%லாம் கற்பனையே பண்ணாதீங்க. 40% வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம். 25-30% வர்றாங்கன்னு நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் அதுவும் ஆதவர்ஜுனா இருக்கும்போது 2% 3% வரதே கஷ்டம். அவங்க தானேங்க சொன்னாங்க, அடுத்து நான் தான் சிஎம், நம்ம தான் உட்கார போகிறோம், 234 தொகுதியிலையும் உட்கார போகிறோம் அப்படிங்கிறது. 234 தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறாரு. இங்கே பாண்டிச்சேரியில் 30 தொகுதி, வெறும் 30 தொகுதி, 30 தொகுதிக்கே வேட்பாளர் இல்லை. அதில் இப்போ தனித்து போட்டிடுறாங்களாமே. அது தனித்து போட்டிடுறாங்க சார். அங்கே கொடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது தாவேக்காவினருக்கு வந்து சீட்டு கொடுக்கல. அதாவது நல்ல காமெடி பாருங்க, கூத்து, சினி கூத்துன்னு ஒன்று வரும். அதே மாதிரி பழைய பத்திரிக்கை இது வந்து பாண்டிச்சேரி தெருக்கூத்து அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்னன்னா, ஒருத்தர் இருக்கார் சாய் சரவணன். அவர் வந்து ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர் போல் பாரதிய ஜனதாவில். சரி. அவர் பாரதிய ஜனதா பார்ட்டியில் காலையில் வந்து வெளியில் வர்றார். பார்ட்டிலேருந்து பாரதிய ஜனதாலேருந்து காலையில் வெளில வர்றாரு. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வேட்பாளராக அறிவிச்சிடுறான். எங்கேயாவது நடக்குமா? புஷிக்கிட்ட பேசியிருப்பார். அவர் என்ன நோட்டீஸ் பீரியட்லாம் கொடுப்பாரா என்ன? நான் 1 மாதத்துக்குள்ளே அந்த கட்சியில் அந்த ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுக்க வேணாங்க. அதெல்லாம் காலையில் வெளியில் வந்து சாயந்தரம் வேற ஒரு கட்சியில் வேட்பாளரை அறிவிச்சு இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் பார்த்துருக்கீங்களா? முதல்ல அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பேசி எல்லாம் ஃபைனல் பண்ணியிருப்பார். பேசுறாரு, வேட்பாளர் கொடுக்குறீங்களா, காலையிலே வந்துடுறேன் அப்படின்னு. அது அப்படிலாம் கிடையாது. புஷிகிட்ட பேசியிருக்காரு. புஷிகிட்ட என்னென்ன நீங்கள் வந்து காலையில் வெளில வந்து சாயந்தரம் நம்ம சீட்டு குத்துறீங்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, நடக்குமா அது?
நீ ஒன்றும் கவலைப்படாத சரவணா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வெளில வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். நம்ம கட்சியில் நீ 2 + ஒரு 5 இருக்குதா? 2 கோடி புஷிக்கு, 5 கோடி கட்சி செலவுக்கு, ஓ தேர்தல் செலவுக்கு. 2 கோடி புசியானதுக்கா? ஆமாம், 2 + 5 இருக்குதா? வச்சுன்னுக்கிறீங்கள? நான் வச்சுன்னுக்கிறேன் சார். அப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். தளபதி கிளபதிலாம் விடுப்பா, அவருக்கு என்ன பாண்டிச்சேரி பற்றிலாம் தெரியும், தமிழ்நாட்டிலே ஒன்றும் தெரியாது அவருக்கு. நான் பார்த்துக்கிறேன், நீ வா, நான் குத்துட்றேன். நீ காலையில் பாரத் ஜனதாலேருந்து வெளில வந்துடு, சாயந்தரம் நம்ம கட்சியில் வந்து நீ வந்து வேட்பாளராக அறிவிச்சிடறேன். நான் வந்து மதில் மேல் பூனை மாதிரி அவர் தளபதி வந்து, அதாவது தமிழ்நாட்டிலே இல்லாமல் பாண்டிச்சேரி இல்லாமல் பனையூரில் இருக்காருல்ல, அது எக்ஸாக்டாக பனையூர்லேருந்து இந்த பக்கம் ஒரு 100 கிலோமீட்டர், பாண்டிச்சேரி இந்த பக்கம் 50 கிலோமீட்டர் சிட்டி வருது. அது மாதிரி தனியாக நின்றுதான் இருப்போம். இல்லை, இது மதில் மேல் பூனையாக இருந்தால் பரவாயில்ல, மதில் மேல் யானை. ஐயோ, ஏறி நின்னோடனே மதிலெலாம் டப டபன்னு உடஞ்சிருச்சு, தொப்புன்னு யானை வந்து கீழே விழுந்துருச்சு. பார்த்தீங்கல்ல, அந்த அளவுக்கு வேஸ்ட்டு. அது அவர் குத்துருக்காங்களா? குஷி மாதிரியே பேசுவோம். அவர் குத்துறாங்களா யாருக்கு? சாய் சரவணனுக்கு. காலையில் வெளில வந்தார் பாரதிய ஜனதாலேருந்து, சாயந்தரம் அவர் தொகுதியில் அவர் சீட்டு குத்துட்டாங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ராமுன்னு ஒருத்தர், பிரகாஷ்குமார்னு ஒருத்தர், சாமிநாதன் ஒருத்தர், எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து தொகுதியில் சீட்டு குத்துறாங்க, நிற்கிறதுக்கு, தேர்தல் நிற்கிறதுக்கு குத்துறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹசனான்னு ஒருத்தர், அவர் காரைக்கால் எம்எல்ஏ, ஏடிஎம்கே எம்எல்ஏ, அவரை உள்ளே கூப்பிட்டு வந்து அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க சார். வளைச்சு போடுறாங்க சார். பெரியசாமி ஏடிஎம்கே எம்எல்ஏ, அவரை உள்ளே கொண்டு வந்து அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, அதாவது இவருக்கு வந்து கொள்கை எதிரி யார்? பாரத் ஜனதா. அந்த கட்சியில் ஊறி 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்தவங்க இப்போ வந்து ஒரு கட்சியில் வந்து நிற்கலாம், சீட்டு கொடுப்பாரு. காரணம் என்னன்னா 2 + 5 இருக்கணும். 7 கட்டுற வேலை எல்லாம். மால் டப்பு டப்பு நோட்டு இருந்தால் சீட்டு, நோட்டு இருந்தால் சீட்டு. ஆமாம், இது மாதிரி ஒரு கட்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கஷ்டம்தான். அதுவும் முதல் தேர்தலா? அதாவது நான் என்ன சொல்றேன், அதாவது முதலும் முடிவுன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம், அந்த படத்தை நான் வச்சுருந்தேன். முதல் தேர்தலே கடைசி தேர்தலாக மாறிடும். இல்லைங்க, அதாவது என்ன, கட்சி ஆரம்பித்து ஒரு 2 3 தேர்தல் நின்று அரசியல் அனுபவங்கள் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வேலை அதெல்லாம் வராதுங்க. புஷிக்கெல்லாம் என்னங்க அரசியல் அனுபவம் வரும்? அவரெல்லாம் எப்படின்னா பாண்டிச்சேரியில் வந்து அவர் வந்து டான் மேக்கர். அவர் காலையில் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு எஞ்சி வாக்கிங் போவார். நான் முத்து நல்லாக்கிறியா, சாப்பிட்டியா, வரியா, டீ சாப்பிடலாமா, என்ன எப்படிங்கிற தங்கச்சி எப்படி பாக்குது முத்து அப்படின்னுவாரு. சைமனு என்ன இது வஜ்ரமீனா? ஐயோ, நம்ம தளபதிக்கு ரொம்ப பிடிக்குமே, கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி ஐஸ் போட்டு கொண்டு போய் குத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னுவாரு. அப்படி மீன் கொடுக்க வந்தவர் தான் புஷி. அது தெரியுமா உங்களுக்கு? புஷி யாருங்க? பாண்டிச்சேரியில் அவர் ஒரு பெரிய, பாண்டிச்சேரியில் என்ன பெரிய, பாண்டிச்சேரியில் இந்த புஷிங்கிற தொகுதியில் அவர் தான் வந்து 2000 ஓட்டு, 2000 ஓட்டு புஷி, 2000 ஓட்டு புஷி. இன்னைக்கு 2 கோடி ரூபா கேட்குறாரு. 2 கோடி ரூபா புஷி. வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி தான், நிச்சயமா வளர்ச்சி. ஆனால் அசூர வளர்ச்சி பெரிய வீழ்ச்சிக்கு தான் வித்திடும். ஒரு சொன்னார்ல நம்ம தளபதி, நம்மளும் மரியாதை கொடுப்போம். தளபதி இருக்கார்ல, தளபதி கிளபதி டான்ஸ் ஆடினார்ல, அவர் வந்து சொன்னார், என்ன சொன்னார்னா, எஸ்ஓபி போட்டாங்க, சாலின் ஆப்ரேஷன் போஸ்டர், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் போஸ்டர், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னாரு. என்ன பண்ணுவேன்? அதை சொல்கிறேன். ஆதவர்ஜுனா சொன்னார், எங்கள் தலைவர் மட்டும் எஸ்ஓபிலாம் இல்லாமல் தேர்தல் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அப்புறம் பாரு அப்படின்னாரு. புஷி சொன்னார், அப்புறம் பாரு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற தலைவரை அப்படின்னாரு. தலைவர் பார்த்தீங்கன்னா போன ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 23 ஏப்ரல் தேர்தல்னு. இந்த திங்கக்கிழமையில் பேசிகிட்டு இருக்கோம், 8 நாள் முடிஞ்சு போச்சு. 8 நாளாக தலைவர் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே குந்தின்னுக்கிறாரு. திடீர்னு குந்தின்னு இந்த தலைவர் அந்த பனையூர் அலுவலகமே பார்த்தீங்கன்னா அப்படியே பரபரப்பாயிடுச்சு. என்னடா, என்ன விஷயம், என்ன இப்படி எல்லாரும் கூட்டமாக வந்து நின்றுக்கிறீங்க, என்ன தலைவர் வராராமே, வராரு, தலைவர் வராரு, வழிவிடு, தலைவர் வராரு, வழிவிடுன்னு வழிவிட்டுருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா பந்தாவாக வெளியில் வந்திருக்காரு. ஐயோ அப்பா, சொன்ன மாதிரியே பிரச்சாரத்துக்கு வந்துட்டாரு. எந்த தொகுதிக்கு போறாரு அப்படின்னா அங்கே போயிட்டாரு, பாம்பே. பாம்பே, அதான் வளகாப்பு. அட்லி மனைவி வளகாப்பு போடலன்னா பாருங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, கல்யாணம், காது குத்து, வளகாப்பு. அவர் வந்து விழாக்கள் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு, விழாட்டு பையனா இருக்காருங்க. இல்லைங்க, அங்கேயும் திரிஷாவோட தான் போயிருக்காரு.
அல்ல அங்க த்ரிஷாவோட போன மாதிரி எந்த தகவலும் இல்ல. இல்ல இல்லையா? அங்கதான் சார் முக்கியமான ஒரு விஷயம் வந்தது. அப்படியா? த்ரிஷா ஒரு போட்டோ வெளியிட்டாங்க. போட்டோ வெளியிட்டாங்களா? மறுபடியும் ஆமா, வெளியிட்டாங்களா? ரைட் நோ இன் பாம்பே அப்படின்னு. ரைட் நவ் இன் பாம்பே. அப்ப ஆனா- போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க இருக்கவங்க எல்லாம் ஏம்மா த்ரிஷா ஏம்மா இல்ல அப்படி- அது இல்ல. ரைட் நவ் இன் பாம்பேன்னு ஒரு போட்டோ வெளியிட்டோன்னே இவரு கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஏற்கனவே நீ போட்ட பாம்பு போதுமா, உள்ளே நீ குந்தின்னு உட்காந்துரு, நான் வந்திருக்கிறேன் அட்லி பொண்டாட்டிக்கு, பிரியாவா, பிரியா வளகாப்புக்கு வந்துருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு. அதாவது இப்போ தேர்தல் வேலை 1008 வேலை இருக்குது. 1008 இல்லை 10,008 வேலை இருக்குது. இப்போ அட்லி பொண்டாட்டியோட வளகாப்புக்கு எங்கேருந்து எங்கே, இங்கேருந்து பாம்பேக்கு தனி விமானத்தில் 40 லட்சம் ஆகும். போய் ஒரு வாழ்த்து சொல்லி gift கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, குழந்தை பிறக்காது. நிஜமா தான் தலைவர், அந்த எலெக்ஷன் அளவுக்கு போயிருக்காரு. எலெக்ஷனோட அது முக்கியமா இருக்கு. எலெக்ஷன்லாம் இல்லை, அப்புறம் அதெல்லாம் அதை விட முக்கியம். இந்த இன்னைக்கு மட்டும் அட்லி பொண்டாட்டி வளகாப்புக்கு இவர் போகலைன்னா அடுத்த நாள் அட்லி வந்து இட்லியே சாப்பிட மாட்டாங்க. ஐயோ கோச்சு கோச்சுப்பாரு. கோச்சுப்பார். நீங்கள் பார்த்தீங்களா ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸில் பார்த்தீங்களா? ஆமா. ஓடி வந்தார் அப்படியே, அந்த அப்படியே கட்டி பிடிச்சி இங்கே அடிச்சார் மொத்தம், இங்கே அடிச்சார். அதாவது அடிக்க முடியுமா தளபதிக்கு? எங்க அடிச்சாரு? இங்க அடிச்சாரு. நெஞ்சுக்குள்ள கொடி கொடி இருக்கும் அப்படின்னா அங்க கரெக்டா நெஞ்சுக்குள்ளேயே அடிச்சாரு. நெஞ்சுக்குள்ள குடி இருக்கிறது யாரு? அட்லி. பொண்டாட்டி கூட இங்க அடிச்சிருக்க மாட்டாங்க, அவர் அட்லி வந்து அடிக்கிறார். சம சார். ஆனா பரவாயில்ல, அவர் ஒரு சமுதாய பொறுப்போட மக்களோட மக்களாக மக்களுடைய விழாக்கள்ல கலந்துக்கிறாரு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இல்ல 15 நாள்ல மறுபடியும் பாம்பேக்கு தனி விமானத்துல போறாரு. எதுக்குன்னு கேளுங்க. எதுக்கு? குழந்தை பிறந்துடும், பேர் வைக்க போறாரு சார். அப்படி இல்ல, தாய்மாமன் சீரு. தாய்மாமன் சீர் அது எல்லா வீட்டுக்கும் போய் பண்ணுவாரு. ஆமா, எல்லா இடத்துலயும் என்னன்னா தாய்மாமன் சீரு அப்படின்னு சொல்லிட்டு இலவசம்லாம் கொடுக்க மாட்டேங்க. அதாவது என்னன்னா சொல்லுவாங்க, இனிமேல் உங்கள் இல்ல விழாவிற்கு விஜய் வருவார். இங்க உங்கள் இல்ல விழாவுக்கு வெள்ளை உள்ளம் விஜய் வருவார். வெள்ளை உள்ளம் அவர் சொன்னார்ல, அதாவது வந்து இலவசமே கொடுக்கக்கூடாது, இலவசம் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னார். முதல்ல அவர் பார்த்தீங்கன்னா மகளிர் தினத்தன்னைக்கு இலவசமாக அள்ளி வழங்கிட்டார். 2500 ஃப்ரீ பஸ்ஸு, 6 சிலிண்ட்ரு, மனசில் வந்ததெல்லாம் சொல்கிறார். அதாவது எந்த நம்பிக்கையில் சொல்கிறாருன்னா, வாய் தானே வந்தால் தானே கொடுக்கணும். இல்லை வாய் தானே சொல்லிட்டு வெளில வந்திருக்கிறாரு. புஷி கேட்டுக்காரு, நான் தளபதி நீ கண்ணா புண்ணான்னு வாக்குறுதியை குத்துட்ட, எப்படிப்பா அதெல்லாம் பண்ண முடியும்? 6 சிலிண்டுங்கிற, 2500 பிறக்கிற குழந்தைக்கலாம் மோதிரங்கிற, கல்யாணம் ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் டெய்லி நடக்கிற கல்யாணத்துக்கு 1 பவுன் தங்கங்கிற, என்னப்பா இப்படி பண்ணிட்டியே நீ அப்படின்னாரு. அதுக்கு இவர் என்ன தெரியுமா சொல்லிக்காரு, கவலைப்படாதீங்கண்ணே, நம்ம ஆட்சிக்கு வந்தால் தானே இதெல்லாம் கொடுக்கணும், நம்ம தான் வரப்போகிறது இல்லையே அப்படின்னு இருக்காரு. ஓ அப்படி சொல்லிட்டீங்களா தளபதி? கட்டு தான் தளபதி, நீங்கள் சொன்னது கட்டு தான் தளபதி, நான் என்னமோ நினச்சி பயந்துட்டேன், திக்கு நாச்சு தளபதி அப்படிங்கிறாரு. ஆனால் புஷி ஆனந்த் ரீசெண்டாக ஏதோ ஒரு மேடை வச்சிருக்காரு, எல்லா 234 தொகுதியிலையும் நிற்கிறாங்க, 234 தொகுதியில் நீங்கள் ஜெயிக்கிறதா 4 தொகுதி வேணா விஜய் நிற்பாரு ஜெயிப்பாரு. ஆமாம், மிச்சம் உள்ள தொகுதியெல்லாம் நாங்கள் நம்ம தானே ஜெயிக்கணும். ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் 4 தொகுதியில் வந்து விஜய் நிற்பாரு ஜெயிப்பாரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பொதுச் செயலாளருக்கு அறிவு இருக்குன்னு பாருங்க. இல்லைங்க, நீங்கள் அவரை தப்பாக நினச்சிக்கிறீங்க. தப்பாவே நினைக்கலங்க, தப்பாவே நினைக்கல. எனக்கு அவர் மாதிரியே வார்த்தை. பாண்டிச்சேரியில 2 தொகுதினா தமிழ்நாடு பெருசு, அப்புறம் 4 தொகுதி. 4 தொகுதி பாண்டிச்சேரியில் 2 நிக்கலாம்னா தமிழ்நாடுல 4 நிக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சு. இதோட பெரிய ஸ்டேட்னா 7 நிக்கலாம், 8 நிக்கலாம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் 7 நிக்கலாம், 8 நிக்கலாம், 8 நிப்பாப்ல இல்ல. ஆனா புஷி ஆனந்த் வந்து அது ஒரு இதுவா 4 தொகுதியில நிப்பாப்ல, 4 தொகுதியும் ஜெயிச்சுடாப்ல அப்படின்னு இருக்காரு. பாவம், அவருக்கு எதுவுமே தெரியல. அரியா குழந்தை. ஆனா 2 ரூபா 2 கோடி ரூபா மட்டும் பக்காவா 2 crores. அவர் இப்போ எப்படின்னா 2 crores for me. அவர் நம்ம தளபதி சொன்னார்ல, என்னுடைய நாளைய தீர்ப்பு படத்துலேருந்து 33 வருஷமா போஸ்டர் ஒட்டுறவனுக்கு, பேனர் வச்சவனுக்கு, தேட்டரில் விசில் அடித்தவனுக்கு, என்னுடைய ரசிகர் மன்ற ஆட்களுக்கு தான் நான் வந்து சீட்டு கொடுப்பேன் நிற்கிறதுன்னு சொன்னார்ல. அது ஒரு 10 பேர் போயிருக்காங்க. அண்ணா புஷினா அப்படின்ட்டுருக்காங்க. நான் சொல்ல என்ன வந்திருக்கிறீங்க எல்லோரும் ஒன்றா, என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காங்க, அண்ணா சொன்னார் தளபதி எங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுப்பாருன்னு. சீட்டு கொடுப்பாரா? 2 இருக்குதா அப்படின்ட்டு இருக்காரு. ஒருத்தன் அப்படியே 2 ரூபா காயின் எடுத்து காமிச்சிருக்கான், இருக்குண்ணே அப்படின்ட்டு இருக்கான். நக்கல் பண்ணுறான் போல நினச்சிக்கிட்டு. 5க்குதா அப்படின்ட்டு இருக்காரு. ஒருத்தன் 5 ரூபா காயின் எடுத்து காமிச்சிருக்கான். இது 2ஐயும் கூட்டினா 7 இருக்குதா அப்படின்னு. இருக்குது அப்படின்ட்டு இருக்கான். இந்த 2 இந்த 5 இல்லை, 2 கோடி 5 கோடி இருக்கா அப்படின்னு. அண்ணே நாங்களே தெருக்கோடியில் நிற்கிறேன். தெருக்கோடி நிற்கிறீங்களா? நின்றுனே இருங்க, தளபதி வருவார்,
பிரச்சாரத்துக்கு அவ்வளோங்களே பார்த்து கை காட்டுவார். ஓகே போயிட்டு வாங்க. ஆனால் சீட்டெல்லாம் கிடையாது, நோட்டு இருந்தால் தான் சீட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஆமாம், அதாவது அதான் சொன்னல சார், எதை சொல்லி வந்து மற்ற கட்சிகளோட நாங்கள்லாம் நாளைக்கு மக்களுக்காக வரப்போகிறோம், மக்களுக்காக செய்ய போகிறோம்னு சொன்னாங்களோ அதையே மறந்துட்டாங்க. எதை சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரின்னு சொன்னாங்கல்ல. அந்த பாரதிய ஜனதா கட்சியில் வந்து 10 வருஷம் 15 வருஷம் இருந்தவங்க, அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவங்க, அவங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க தானே. அவங்க கட்சிக்கு நீங்கள் வந்து சீட்டு கொடுத்து அவங்கள எலெக்ஷன் நிற்க வைக்கிறீங்களே, அது வந்து ஓகே ஆகுமா? கொள்கை எதிரின்னு சொன்ன கட்சியில் அவங்க தான் சீட்டு வந்துட்டாங்கல்ல, வந்தோடனே கொள்கையும் போயிடுச்சு, வந்துட்டாங்கங்க. அந்த சட்டையை அங்கேயே கழட்டி விட்டு துண்டையும் வைத்து விட்டு வந்து விட்டாரு. ஆமாம், எல்லாத்தையும் கழட்டி போட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் ஓகே. ஊழலுக்கு எதிரான கட்சின்னு சொல்கிறீங்க, லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. யாரை வச்சுருக்கீங்க கூட? மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுன்னுக்கிறாரு. எதில்? மாமனார் பணத்தில், சுரண்டல் லாட்டரியில் வந்த பணத்தில் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுன்னுக்கிறாரு. ஒரு பக்கம் அவர் காசு கொடுக்குறாரு, துட்டு கொடுக்குறதுனால அவர் வந்து முக்கியமான இடத்துல முக்கியமான பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அவர் என்ன பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ரஜினியை பற்றி பேசிட்டு வர, ஏன் வம்பிழுத்துட்டு வர அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவர் கண்டுக்காமல் என்ன வேணால் பேசுவார். முதலமைச்சர் பார்த்தீங்களா, அவர் தேர்ந்தெடுத்த முதலமைச்சரை பார்த்து முட்டாள் முதலமைச்சருங்கிறார். என்ன தைரியம் ஊரா வீட்டு காசில் மஞ்சள் குளிச்சுன்னுக்கிற உனக்கே இவ்வளோ தைரியம்னா 50 வருஷத்துக்கு மேலே அரசியலில் வந்து இருக்கிற அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? சந்திரமுகி படத்தில் ஒருத்தர் வரல, கால் அடி படித்தில் இருக்கு, இங்கே ஏதோ இருக்கு அப்படின்னு வரல. இருக்கு, ஆதவர்ஜுனாவுக்கு நிறைய இருக்கு ரொம்ப கிடைக்கி. எல்லாம் பாருங்க, திரிஷா பிறந்த நாளுக்கு அப்புறம் எல்லாம் பாருங்க. திரிஷா பிறந்த நாள் அன்னைக்கு என்ன May 4 ரிசல்ட் வர அன்னைக்கு சார் கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க திரிஷாக்கு. வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத பிறந்த நாளாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா வாழ்க்கையில் மறக்கவே முடியாத பிறந்த நாளாக இருக்க போகுது. இது ஒரு பக்கம் புஷி இப்படி பேசுறாரு, ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா ரஜினியை பற்றி இப்படி பேசியிருந்தாரு, அப்புறம் மறுபடியும் மன்னிப்பு கேட்டார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா சில திருவண்ணாமலையில் வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா சாதிய வெறி தூண்டுற மாதிரி ஒரு பொண்ணை வந்து அவமானப்படுத்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஸ்டேஜ்லேயே சொல்லிடுச்சு, நான் இங்கேயே என்ன பண்ணிக்க போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடியே கற்றுவாங்களாம். கிளம்பி போயிட்டாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேட்டது. அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் சிபிஐ ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க. ஆமாம், ரொம்ப சீரியஸான ட்ரோன் ஷாட்டை வெளியிடுறாங்க. இத்தனை பேர் வந்து இதை படமாக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருமே வந்து கேமரா வச்சு இதை ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சிகளை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்க்குறேன். அந்த வீடியோவில் கேமராமேன்ஸ்லாம் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்கல்ல, மேக்கிங் வீடியோன்னு, அந்த மேக்கிங் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த மேக்கிங் வீடியோவில் உண்மையான ஆயிடுச்சு. இவ்வளவும் நடக்கும்போது இல்லை, இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் இல்லைங்க இதெல்லாம் போய் நாங்கள் அந்த மாதிரி சாதாரணமாக தான் வீடியோ எடுத்தோம் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து யாராவது சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் ராஜ்மோகன் என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் ஒரு ஒத்திகை தான் பார்த்தோம். அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒத்திகை தான் பார்த்தோம், செல்ஃபி மட்டும்தான் எடுத்தோம், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருங்க. அப்புறம் இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேனில், அந்த கரூரில் நடந்தப்போ அந்த வேனில் திரிஷா இருந்ததாகவும், அதனால தான் திரிஷாவையும் சிபிஐ வந்து அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி, விஜய் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே, இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி திரிஷா போயிருக்காங்க. ஆனால் கேட்டதுக்கு இல்லை, திரிஷா வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போனாங்க அப்படின்ட்டாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. இல்லை, அந்த வேனில் திரிஷா இருந்தான்னா ஹர்ஷா இருந்தால் நமக்கு என்னங்க, யார் இருந்தால் நமக்கு என்ன? நம்ம திரிஷா என்ன ஓவியமா காவியமா? திரிஷா ஓவியம் எல்லாம் அதான் நான் சொல்கிறேன்ல, எல்லாமே வந்து இருக்கிற எல்லாமே குழியை பறிக்கிறதுக்கே ரெடியாக இருக்காங்க. ஒருத்தர் கூட வந்து நல்லது செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை. சீட்டு கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் காலேஜில் பார்த்தீங்களா, மரிய வில்சன் மருமகன் இல்லை, பழைய மருமகன், அது தெரியுமா உங்களுக்கு? அது என்ன பழைய? ஜேபிஆர் மகளை கட்டினவர், ரெஜினாங்கிறவளை கல்யாணம் பண்ணவர். அவர் ரெஜினா பொண்ணை வந்து அடித்து துன்புறுத்துறாருன்னு தான் டைவர்ஸே வாங்கிட்டாங்க. கோர்ட்டில் முறைப்படி வந்து விவாகரத்து வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஜேபிஆர் மருமகங்கிறார். இவரும் பார்த்தீங்கன்னா மாமனார் காசில் மஞ்சள் குளிக்கிறவர். மாமனார் காசு மஞ்சள் குளிக்கிறவராக கூப்பிட்டு வந்திருக்காரு. அது கடைசியாக பிரித்து அனுப்புவாங்கல்ல, பிரித்து அனுப்பும் பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது இவர் கொடுத்துட்டாங்க. யாருக்கு? மரியன் வில்சனுக்கு. ஆதவர்ஜுனா, மரியன் வில்சன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு, எல்லாமே மஞ்சள் குளிக்கிறவங்க. மாமனார் காசில் மஞ்சா குளிக்கிறவங்க. அவர் வந்து இப்போ ஆர்கே நகரில் வந்து சீட்டு கொடுத்துட்டாரு. பட் இந்த டீனிங் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஆர்கே நகரில் வந்து நம்ம அதிமுகலேருந்து
நடிகை விந்தியா நிற்கிறாங்க போல இருக்கு. அது அது கேவலப்படுத்துறதுக்கு அப்படி தான் நிற்பாங்க. ஓ அப்படியா? சரி ஓகே. அவர் மருமக. ஓ சரி ஓகே. அவர் ஆர்கே வந்து நகர்ல. ஆர்கே நகரை தத்தெடுக்க போறாராம். இவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கே நகர் என்னதான் சார் பாவம் பண்ணுச்சு? எத்தனை தடவை சார் எல்லாரும் தத்தெடுப்பாங்க? இந்த ஆர்கே நகர் எலெக்ஷன்ல எவ்வளவு பிரச்சனைகள் தான். ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அதை வந்து தத்தெடுக்கிறாங்க. ஏன்னு அந்த தெரியல. ஆர்கே நகர் மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்கள தத்தெடுக்கிறது என்ன, இப்போ அங்க விட்டு கொடுக்கறது என்ன, அங்க நிறைய குக்கரை கொண்டு போய் கொடுக்கறது என்ன, இது மாதிரி நடந்துகிட்டே தான் இருந்தது. அப்படி என்ன பாவம் பண்ணாங்க? அது வேணாம் சார். ஆர்கே நகர் மகரை விட்டுருவோம். அதான் மரிய ஜூலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே. இந்த ரெஜினாவோட அக்கா. ரெஜினா அக்கா. அக்கா. ரெஜினா அக்கா இல்ல, ரெஜினாவோட அக்கா. ரெஜினா அக்கா. ரெஜினா அக்கா இல்ல, ரெஜினாவோட அக்கா. சரி ரெஜினாவோட அக்கா. ஆமா, ரெஜினாவோட அக்கா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க காலேஜில், ஆண்கள் வந்து பெண்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, பெண்கள் வந்து ஆண்களுக்கு டபுள் சந்தோஷத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட காலேஜ்!